இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா
தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 67 முதல் 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்தி அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இன்று இரவு 11 மணிக்கு புத்தாடை என்ன, புதிய வெடி என்ன, புதிய பலகாரம் என்ன, புதிய உறவுகள் என்ன, திருப்பலி என்ன, புதிய புதிய பாடல்கள் என்ன என்று பல்வேறு காரியங்களிலே அசத்தலாக கிறிஸ்மஸை கொண்டாட இருக்கின்ற சூழலிலே எப்படி இந்த கிறிஸ்மஸ் இன்னும் பயனுள்ளதாக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு வழியை இந்த இறைவார்த்தை நமக்கு வகுக்கிறது. ஆண்டவரின் தூதர் சொன்னபடியே திருமுழுக்கு யோவான் பிறந்ததும் பேச்சிழந்த சக்கரியா சத்தமாக பேசுகிறார். பேச முடியாமல் இருந்த நிலையில் அவர் பலவற்றை பேச முடியவில்லை. ஆகவே அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக இப்போது பேசுகிறார், பாடுகிறார், வாழ்த்துகிறார். அவருடைய வாழ்த்திலிருந்து 2 காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். இதனை சக்கரியாவின் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இல்ல, நம்மளால முடியாததை கடவுளால இயல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தொடர்ந்து வேண்டலும் முயற்சியிலும் ஈடுபட்டவர்கள். ஆகவே நாமும் அவநம்பிக்கை இல்லாமல் கடவுளின் வரத்திற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் சக்கரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே அவநம்பிக்கை நமக்கு வாழ்க்கை தராது. நம்பிக்கை மட்டும்தான், எதிர்நோக்கு மட்டும்தான் நம்ம ஏமாற்றாது. அவநம்பிக்கை கொள்கிற போது நாம் கடவுளையே பரிசோதிக்கிறோம். அது மிகவும் ஆபத்தான, தவறானது என்பதை நமக்கு தெரிகிறது. அவர் என்றும் நம்பிக்கைக்குரிய, எல்லாமல்ல ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அவர் நன்மைக்குரியவர். எந்த நேரத்திலும் ஆண்டவர் நன்மையை தவிர வேறு எதையும் தம் பிள்ளைகளுக்கு செய்வது இல்லை. பரிவுமிக்க கடவுள், பாசமிக்க கடவுள், பாசத்தை தாறுமாறாக பொழிகிறார். நாம் கேட்டா கொஞ்சம் தான் கிடைக்கும் கடவுளிடம், புரியுதா? கேட்காம இருந்தா நிறையவே கொடுப்பார் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. அவரிடமிருந்து அன்பு அணை கடந்து வருகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிஞ்சுக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு காரியத்தை, ஆனா அதை தாண்டி வேற நல்ல காரியங்கள் நடக்குதே. தம் சிறகுகளின் கீழ் சிறப்பிடம் கொடுத்து அவர் நம்மை அரவணைக்கிறார். இது அறிவல்ல, இது அனுபவம். எனவே நன்மைகளை தமக்கு செய்வதில் ஆண்டவர் சோர்வடைவதில்லையே.
நம்ம கோயிலில் வந்தாலே வாய் திறந்து பாடுறதில்லை, ஜெபிக்கிறதில்லை. வீட்டில் இருந்தும் ஜெபிக்கிறதில்லை, பாடுறதில்லை. எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டை பற்றியே பேசுறதுக்கு நம்ம வாய் திறக்கும். ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கோ நல்லதை பற்றி பேசுறதுக்கோ நமக்கு வாய் திறக்காது. மாறாக அவநம்பிக்கையோடு தான் நம்முடைய வாழ்வில் நம்ம எப்போவுமே காரியங்களை பிளான் பண்ணிட்டே போகிறோம். இன்றைக்கு நம்ம எதிர்கால பணியின் திட்டமிடல் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்படுவது போல செக்கரியாவின் இறைவாக்கு யோவானின் எதிர்கால பணியின் திட்ட அறிக்கை போலவே இருக்கிறது. பாருங்க, அது செக்கரியாவின் வாக்கு அல்ல, தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு இறைவாக்காக உரைத்தது. எனவே திருமுழுக்கு யோவானுக்கான இறைவனின் திட்ட அறிக்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம். அவரது பணியும் வாழ்வும் எவ்வாறு அமையும் என்ற ஒரு பட்டியலை நமக்கு தரப்படுகிறது. இதை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பங்கு அல்லது அன்பிய திருத்துவ கழக அல்லது பணிக்குழுக்கள், பங்கு, மறைவட்டம், மறை மாவட்டம், அகில உலக திருவாவை என்று பல்வேறு தளத்திலே நாம் நம்முடைய பணிகளையும் வாழ்வுகளையும் திட்டமிட்டு எடுத்து செல்வதற்கான ஒரு படிப்பினைகளையும் இந்த இறைவார்த்தை நமக்கு தருகிறது. ஒன்று, அந்த குழந்தை உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுகிறது. எனவே அவர் இறைவாக்கினராக வாழ்வார் என்பது முதலிலேயே தெளிவுபடுத்தப்படுகிறது. பாரு, ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்ல வேண்டும் என்பது இன்னொரு தெளிவு. தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்ய வேண்டும் என்பது முதல் திட்டம். யோவானுக்கு சொல்லப்பட்ட பணித்திட்ட அறிக்கை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தரப்பட்டதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் முன்னோடிகளாக, இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக, இயேசுவாகவே மாறுகின்றவர்களாக, அவருக்காக உலகை ஆயத்தம் செய்கின்றவர்களாக, அவர் விரும்புகின்ற நம்பிக்கையான, அமைதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்வுக்காக உழைக்கின்ற, ஆயத்தம் செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும். எனவே நாமும் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணி செய்ய வேண்டும். அதற்கான அருளையும் ஆற்றலையும் இந்த நாளிலே எல்லோரும் வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறை வாழ்வை தருகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். நாங்களும் திருமுழுக்கு யோவானை போல உமது முன்னோடியாக ஆயத்தம் செய்கின்றவராக வாழ விரும்புகின்றோம். எங்களை ஆசீர்வதியும், அர்ச்சித்தருளும். உமது தூய் ஆவியால் எங்களை நிரப்பும். நாங்கள் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி படைபுரிகின்ற சூழல் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பை மகிழ்வோடு கொண்டாட எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும்.
நாமத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக
மீட்புக்கான நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.